சொல்லுகிறது, அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு என்ன செஞ்சாரா? மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்வது போலவும், அறுப்பில் மகிழ்வது போலவும், கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில், கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் கலிகூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். உமக்கு முன்பதாக மகிழ்கிறார்கள். கையை கொண்டு வந்திருந்தா நீங்க தரலாம். ஹalleluya. என்ன சொல்லுகிறார்? நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கடந்து போக விரும்பல. உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க என்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி உங்களுக்கு அந்த வெளிச்சம் வந்துச்சு, அந்த வெளிச்சத்தை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, அந்த வெளிச்சத்தோடு கூட எப்படி நீங்க அதை உணர்ந்து வாழுகிறீர்கள் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி வைத்திருக்கிறார். வெளிச்சம் முதலாவது எங்க இருந்து எப்படி வந்துச்சு? வாசிங்க மீண்டும் அந்த 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஒரு காலகட்டத்துல ஜனங்கள் இருளிலே நடக்கிறார்கள். நீங்களும் நானும் அந்த பாவ இருளிலே தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாவத்தின் பிடியிலும் சாபத்தின் பிடியிலும் அந்த இருளான வாழ்க்கையில தான் இருந்தோம். இன்று ஒரு பெரிய திரள் கூட்டம் அதிலே வாழுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இருளின் பிடியிலே சிக்கி தவித்த ஜனங்களுக்கு தான் ஒரு விடுதலை தேவை, வெளிச்சம் தேவை. ஆமென். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இயேசு தேவைப்பட்டார். ஆமென். ஹalleluya. அப்ப நீங்களும் நானும் இருளின் அதிகாரத்திற்குள்ளே பிடிக்கப்பட்டு இருந்த சூழல்ல நம்மளுக்கு ஒரே ஒரு லைஃப் லைன் கிடைச்சிச்சு. அது என்ன வாய்ப்பு அப்படின்னா, வாசிங்க. பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அது என்ன வெளிச்சம்? கிறிஸ்து இயேசு என்கிறதான வெளிச்சம். கரங்களை தட்டி ஹalleluya. இருளில் நடக்கக்கூடிய ஜனம் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், பேரொளி சுடரை கண்டார்கள். என்ன அது? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு. ஆமென். ஹalleluya. அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தம் என்ன செஞ்சிச்சு? என்னுடைய பாவத்தையும் சாபத்தையும் என்னுடைய நாசமோச வாழ்க்கையில் இருந்து கர்த்தர் என்னை ரட்சித்தெடுத்து மீட்டெடுத்தார். அதுவே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசமான வாழ்க்கை. ஆமென். ஹalleluya. என்ன சொல்லுகிறார்? இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நீங்களும் நானும் வெளிச்சமாகிய கிறிஸ்துவை கண்டடைந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்திலே தேடுங்கள் என்று சொன்னபடினாலே சரியான நேரத்துல சரியான ஏஜ்ல கர்த்தர் நம்மை அவரை தேடுவதற்கான கிருபையை தந்தார். ஆமென். ஹalleluya. அப்ப இருட்டுல இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிச்சம் யாரு? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் சந்திச்சிட்டான். இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் பார்த்துட்டான். இயேசுவை ஒரு மனிதன் உணர்ந்துட்டான். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்களை, இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புத அடையாளங்களை, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தையினுடைய உணர்வுகளை ஒரு மனுஷன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டானாலே அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதான்? வாசிங்க. மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களை வெளிச்சம் பிரகாசித்தது. நாம தேடி போல இயேசுவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். அந்த வெளிச்சம் நம்மளை தேடி வந்துச்சு. ஹalleluya. நீங்க நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன் நம்ம தான் ஏதோ தேடி போய் ஒரு விடுதலையை பெற்றுக் கொண்டான. கர்த்தர் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறதுக்கு காரணம் நீ தேடி வந்ததல்ல, என் தேவனாகிய கர்த்தர் உன் மேல வச்ச கிருபையினால கொண்டு வந்தார். ஹalleluya. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரே தேடி போய் அவர்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் என்னை ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் தேடி வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையை இப்படி எல்லாரும் சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வதற்கு ஒரு சரியான காலகட்டத்தில் ஆண்டவர் என்னை தேடி வந்து அவருடைய முகத்தின் ஒளியினால் என்னை பிரகாசிக்க செய்கிறார். ஹalleluya. ஹalleluya. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் நம்மை தேடி வந்து பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அவர் வந்துட்டார். இயேசு என் வாழ்க்கையில் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றோம்? எத்தனை பேர் சொல்றோம்? விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் இருக்கிறார். நான் வெளிச்சத்தின் பிள்ளை. ஆமென். ஹalleluya. நான் ஒளியின் இடத்திற்கு வந்திருக்கிறேன். ஒளி என் மேலே பிரகாசிக்கிறது. ஆமென். ஹalleluya. அப்ப அவர் நம்மை தேடி வந்தார். வந்தது எதற்காக? வாசிங்க. அந்த ஜாதி உங்களையும் என்னையும் நசுங்கி போய் கிடந்து ஒடுங்கி போய் கிடந்த உங்களையும் என்னையும் பெருக பண்ணுவதற்கு, திரளாக்குவதற்காக கர்த்தர் வந்தார். ஹalleluya. ஒரு சந்ததியை செழிக்க பண்ணுவதற்காக கர்த்தர் வந்தார். ஆமென். ஹalleluya. எனக்கு அருமையான
கர்த்தருடைய பிள்ளையே அந்த ஜாதியை திரளாக்கி, எந்த ஜாதியை? இந்த இம்மானுவேல் என்கிறதான கூட்டத்தை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தை திரளாக்க, உங்களுடைய குலத்தை திரளாக்க என் தேவனாகிய கர்த்தர் வந்தார். அதை திரளாக்கி வாசிங்க. அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணி என்ன பண்ணினாரா? மகிழ்ச்சியை என்ன பண்ணினாரா? சத்தமா சொல்லுங்க. மகிழ்ச்சியை பெருக பண்ணினார். பக்கத்துல மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. இயேசு வந்துட்டாரு வாழ்க்கையில. வந்துட்டனால உங்க வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா எப்ப பார்த்தாலும் கர்ச்சீப் நனைஞ்சுக்கிட்டே இருக்கியா? அல்லேலூயா. ஏன்னு தான் தெரியல. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உன் வாழ்க்கையில வந்துட்டாருன்னா வாழ்க்கையில மகிழ்ச்சி தான். அல்லேலூயா, ஆமென். ஆமா, எந்த காரியமா இருந்தாலும் தெய்வ சித்தத்துக்கு மாறாக நடப்பதில்லைன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் நியமித்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உன்னை சரியான காலகட்டத்துல வந்து ஆண்டவர் தூக்கி எடுத்து கொண்டு வந்தாரு. இது தேவனுடைய திட்டம்னா இந்த கால சூழல்ல நடந்து கொண்டிருப்பது தேவனுடைய திட்டம் தான். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவாரே தவிர உன்னை சிறுமைப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. வாசிங்க. அறுப்பில் மகிழ்கிறது போலவும் இந்த சந்தோஷம் எப்படி இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்தை பார்த்த தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஆண்டவரோட வெளிச்சம் ஒரு டார்ச் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உன் லைஃப பாதைய கரெக்டா காண்பிச்சு, நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காண்பிச்சு உன்னை கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. ஆனா உன் கண்கள் இருளின் அதிகாரத்திற்குள்ளே மூடி கிடக்கும்படியான சில காரியங்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்தது சந்தோஷத்தின் நிறைவோடு வாழ வைப்பதற்காக. ஆனா இங்க எத்தனை பேர் அப்படிப்பட்ட சந்தோஷத்தோடு வாழுகிறோம் என்பதை கர்த்தர் கேட்கிறார். என்ன இங்க உங்களுக்கு எனக்கு வர வேண்டிய சந்தோஷம் என்ன? சந்தோஷம், ஒரு மனுஷன் வயல் நிறைவாய் வளர்ந்து விளைஞ்சு நிக்குது. நிக்கும் பொழுது அவனுக்குள்ள சந்தோஷம் என்னன்னா, இன்னைக்கு கதிர் அறுத்துருவாங்க, களத்துல அடிச்சு நிரப்பி என்னுடைய களஞ்சியம் தானியங்களால் நிரப்பப்பட்டிருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. அறுப்பிலே மகிழ்கிறது போல ஒரு மனுஷன், ஒரு விவசாயி எப்படி தன்னுடைய வாழ்க்கையில அவன் ஒரு 3 மாசம் 6 மாசம் கஷ்டப்பட்டு அந்த விவசாயம் பண்ணி அதனுடைய கதிர்கள் விளைந்து நாளைக்கு காலையில அறுத்தரலான்றப்ப இன்றைக்கு ராத்திரி ரெண்டுமே இருக்கும். நாளைக்கு காலையில அறுப்பு, இன்னைக்கு என்ன நல்லா இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. என்ன நல்லா இருக்கும்? மழை வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும். அடுத்து வெயில் அதிகமாயிருமான்னு பயமா இருக்கும். ஓகே. அடுத்து உதிர்ந்து கீழே விழுந்துரும். அடுத்து சத்தமா சொல்லுங்க. எனக்கு காது கொஞ்சம் அவுட்டு. சத்தமா. காற்று அதிகமா இருக்குமான்னு. ஓகே. எல்லாத்தையும் செஞ்சோம். இது ரெண்டும் இயற்கை, இது ரெண்டும் இயற்கை. அதுல ஒரு பக்கம் பயம். இன்னொன்னு என்னன்னா, நான் தான் வேலை செஞ்சேன், நான் தான் டெய்லி அதை பார்த்துக்கிட்டேன், நான் தான் உரம் போட்டேன், நான் தான் அதை பராமரிச்சேன், டெய்லி அதெல்லாம் கையில அப்படியே தொட்டு தொட்டு பார்த்து, இன்னொரு 30 நாள் இருக்கு, இன்னொரு 20 நாள் இருக்கு, இன்னொரு 15 நாள் இருக்கு, பலன் அனுபவிச்சிருவேன், என் பேங்க்ல கிரெடிட் ஆயிரும், என் அக்கௌண்ட்ல வந்து சேர்ந்துரும், எனக்கு கிடைச்சிரும். அதை பார்த்து 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 சந்தோஷப்பட்ட எனக்கு அந்த கடைசி நாள் நாளைக்கு காலையில எனக்கு வந்துடும். இன்னைக்கு ராத்திரி எனக்குள்ளார ஒண்ணு வரும். என்னன்னா வந்துடும், அதுல எல்லாமே கனிகளாய் கதிர்களாய் இருக்குமா, இல்ல இது சாவியாயிருமா அப்படின்ற ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? எத்தனை பேருக்கு இருக்கும்? அல்லேலூயா. கடைசி நேரத்துல வர வேண்டியது நம்மளுக்கு எல்லாமே முத்துக்களா வந்துருமா, இல்ல வெறும் சாவியா போயிருமா, இதான் பதறுகளா இருந்துருமா, என்னன்னு தெரியலையே. இவ்வளவு நாள் இருந்த சந்தோஷத்தை விட அந்த கடைசி நாள் அவனுக்கு என்னவாயிரும்? 1000 குழப்பங்கள். இன்னொரு குழப்பம் என்ன குழப்பம்னா, ஆக்சுவலா வந்து ஒரு 40 மூட வரணும், ஒருவேளை 35 வந்துருச்சுன்னா அவருக்கு 22, இவருக்கு ஒரு 2, அவருக்கு ஒரு 4, இவருக்கு ஒரு 8, எல்லாத்தையும் கணக்கு போட்டு மிச்சம் ஒரு 3. ஆண்டவரே கடைசி நேரத்துல கூட ஒரு 5 பெருக பண்ணினீர்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா.
அப்ப தேவைகள் ஒரு இடத்துல அதிகமாகுது, குழப்பங்கள் அதிகமாகிறது. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அப்படி தேவைகளோடு இருக்கிறாயோ இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், அறுப்பு அறுத்தாச்சு, அறுப்பு அறுத்தாச்சு, களஞ்சியத்துல கொண்டு வந்து களத்துல போட்டாச்சு, மூட கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது குடும்பமே நின்று எல்லாம் விறுவிறுப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அம்மா சொல்லுவா, பிள்ளைய போய் அப்படி லேசா இது பண்ணி மூட எண்ணிட்டோம். அல்லேலூயா. எத்தனை பேரு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிடவே இல்லைன்னா நீ சோறு தின்றதுக்கே லாய்க்கு இல்லை. அல்லேலூயா. அம்மா சொல்லுவா, போய் எண்ணிட்டு வா அப்படின்னு. பிள்ளை எண்ணிட்டு வருவான். அடுத்து அப்பதான் 4 மூடை போட்டிருப்பான். திரும்ப சொல்லும், இப்ப போய் எண்ணிட்டு வா. இப்பதான்மா எண்ணிட்டு வந்தேன். அல்லேலூயா. அவளுக்கு என்ன, ஏதாவது கூட ஒரு 2 மூடை விழுந்துட்டா இந்த மாசம் இந்த வருஷம் வீட்டு செலவு என்ன செஞ்சிடலாம், பிள்ளைக்கு பீஸ் கட்டிடலாம். அல்லேலூயா. அந்த தேவைகளை சந்திச்சிடலாம். இந்த அவங்களுக்கு வாங்கணும் அந்த வட்டி கடனை கொடுத்து இன்னைக்கு முடிச்சிடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு விதைச்சிருக்கோம் என்னன்றதெல்லாம் தெரியாது. ஆனா விதைச்சோம். ஆண்டவரை விதைக்கிறது என்னோட வேலை, விளைய செய்கிறவர் தேவனுடைய காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க விளைய செஞ்சிருக்கிறீங்க. ஆனா என்னுடைய தேவைகள் இவ்வளவு இருக்கு, என் தேவைக்கு தகுந்து இதுல இருக்குமா எனக்கு தெரியல. அல்லேலூயா. என் தேவைக்கு தகுந்து இந்த வயல்ல இந்த வருஷத்துல இந்த ப்ராஜெக்ட்ல நான் எடுத்துருவேனா எனக்கு தெரியல. என் தேவைக்கு தகுந்து இந்த மாசத்துல எனக்கு இந்த பலனை நான் அனுபவிச்சிருவேனா எனக்கு தெரியல. ஆனாலும் கர்த்தாவே ஒரு விஷயம் மனம் இறங்குகிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ மரண இருளின் பிடியில் இருந்து இயேசு என்கிறதான பேரொளி சுடரின் வெளிச்சத்துக்குள்ள நீ வந்துட்டல்ல, வந்தனால அறுப்பிலே மகிழ்கிறது போல கர்த்தருடைய மகிழ பண்ணுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் தேவைகளை பார்க்கிறோம் என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. உன் சூழ்நிலையை பார்க்கணும் என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எல்லா தேவைகள் மத்தியிலும் கர்த்தருடைய கரம் போதுமானதா இருக்கிறது. நீ அறுப்புல மகிழ்கிறது போல அநேகருடைய வாழ்க்கையில அறுத்து சாவியாய் போயிருக்கலாம். அநேகருடைய வாழ்க்கையில அதை அப்படியே அறுத்து அதுல ஒரு பயிர் கூட கிடையாதுங்க, வெறும் சாவியா இருக்கு, அப்படியே கொண்டு போய் மாட்டுக்கு போடுங்க, வைக்கலுக்காவது ஆகட்டும் அப்படின்னு சொல்லுகிற எத்தனையோ குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி இரத்தத்தினுடைய ஒரு பாவத்தில் சாபத்திலிருந்து மீட்கப்பட்ட தேவ ஜனமே, உன்னை பார்த்து ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருப்பதை பார்க்கிலும் மகிழ்ச்சியை உன் குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு தான் கர்த்தருடைய வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தின் நிறைவை அனுபவிப்பதுதான் கிறிஸ்துவனுடைய மேன்மையான வாழ்க்கை. ஆமென். அதற்காகத்தான் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அறுப்பில் மகிழ்கிறது போல யார் மகிழ்வா? சத்தமா அந்த இடத்தை வாசிங்க. அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில், கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுவது போலவும் அப்படின்னா என்ன? போய் எல்லாரும் கலவாணிக்கு உள்ள போடுங்க, ஜெயிலுக்கு போட்டுருவாங்க. ஆமா, ஜாமீன் எடுக்கனால அவங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்ன சொல்லுகிறார்? எதிர்பார்த்தது வேற, நடந்தது ஆச்சரியமான காரியம். அல்லேலூயா. ஆமா, எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து சர்ப்ரைஸா கொண்டு வந்து கொட்டி விட்டு போயிட்டான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமா, தங்க விலையெல்லாம் கூடிக்கிட்டே இருக்குன்றாங்க. டக்குன்னு எவனாவது ஒருத்தன் கொண்டு வந்து பாருங்க, 12.5 கோடி ரூபாய் பணம், 2.5 கிலோ தங்கம் அப்படியே அள்ளி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 1/2 கிலோவை கொண்டு வந்து உங்க வீட்டுல கொட்டி விட்டு பக்கத்துல பார்த்து, இப்படி அவிசுவாசமா இருந்தா எப்படி கொள்ளையில பங்கு போடுவேன்? அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கொள்ளையில் பங்கு போடுவது போல உள்ள சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. என்ன காரணம்? அது போய் கொள்ளையடிச்சுட்டு களவாணி பேலா மாறுன்னு சொல்லுவதற்கான அர்த்தம் இல்ல. ஓசியில எங்க இருந்தாவது வருதுன்னா பெரிய சந்தோஷம் தான். நாம நினைச்சதை விட 2 மடங்கு ஏதாவது ஒண்ணு ரெட்டிப்பா வருதுன்னா அது ரொம்ப சந்தோஷம் தான். அல்லேலூயா.
ஆமா, உழைக்காம வருகிற காசு, ஓசியில வர்ற காசு ரொம்ப ஹாப்பி தான். ஹாப்பியா இல்லையா? எல்லாருடைய லைஃப்லயும் நான் கேட்டுட்டேன், திடீர்னு அம்பானி ஆகணும். அல்லேலூயா. அது எப்படி ஆகணும்லாம் தெரியாது. என்ன படிச்சிருக்க, என்ன வேலை பார்க்குற, நீ வேலைக்கு 10 வருஷம் பண்ணா எவ்வளவு சம்பாதிக்க வரும்? இவ்வளவுதான் வரும். 10 வருஷம் நீ வேலை பார்த்தாலே இவ்வளவுதான் வரும். ஆனா நீ போட்டிருக்க ப்ராஜெக்ட பார்த்தா நீ 100 வருஷம் வேலை பார்த்தா உள்ள ப்ராஜெக்ட போட்டிருக்க. இந்த ஆசை எப்படி வந்துச்சு? அல்லேலூயா. ஆசை எப்படி வந்துச்சு? அவனுடைய தகுதி அவனுக்கே தெரியும். அவன் வாழ்நாள்லாம் வேலை பார்த்தா கூட அவன் ஆசை ஒண்ணு, கனவு வச்சிருக்கானே, அந்த கனவு கண்டிப்பா அந்த அவனுடைய வருமானத்துல போய் அடையவே முடியாது. ஆனா ஆசை எப்படி வந்துச்சு? ஏதோ ஒண்ணு ஆண்டவர் நடத்திட மாட்டாரான்னு நினைக்கிறார். ஆண்டவர் சொல்ல நடத்துவாரு. அல்லேலூயா. நடந்துடும். அல்லேலூயா. ஆமா, ஒரு பெரிய வீடு கனவு பலிச்சிரும். அல்லேலூயா. ஒரு பெரிய கார் கனவு பலிச்சிரும். அல்லேலூயா. ஒரு மென்மையான வாழ்க்கை கனவு பலிச்சிரும். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார்.